இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் தானியேல் 10:12. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். தானியேல் எப்பயுமே மாறாமல் ஆரம்பத்தில் இருந்தது போலவும் கடைசி வரைக்கும் தேவனுக்கு முன்னாடி நல்லவனாகவே இருந்தான். அவனுக்கும் கஷ்டங்கள், நெருக்கங்கள், ஆபத்து, உயிர் போகிற காரியம் எல்லாமே நடந்துச்சு. ஆனாலும் அவன் ஒரு நாளும் தேவனை குறை சொல்லலை, முறுமுறுக்கலை. தேவனுக்கு பயந்து தான் நடந்தான். அதனால தான் இந்த வசனத்தில் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் தேவன் ஆரம்பத்தில் இருந்து தானியேல் கூடவே இருந்தார், அவனை வழி நடத்தினார். நமக்கும் கஷ்டம், வேதனை வரும்போது தேவனை நோக்கி தான் போகிறோம். தவறு செஞ்சாலும் மன்னிப்புலாம் கேட்குறோம். ஆனால் அந்த கஷ்டம் கொஞ்சம் நீடிக்குதுன்னா தேவனை குறை சொல்கிறோம், திட்டுறோம், அவர் மேலே கோவப்படுறோம், ப்ரேயர் பண்ண மாட்டோம், வேதம் வாசிக்க மாட்டோம், முறுமுறுக்கிறோம். தானியேலுக்கு வந்த கஷ்டம் அளவுக்கு நமக்கு கஷ்டம் வந்துச்சு. அதை நம்ம நினச்சி பார்க்கணும். அப்போ நம்ம எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தேவனை விட்டு நீங்காமல், தேவனை குறை சொல்லாமல், முறுமுறுக்காமல் இருக்கும்போது தேவன் எப்பயுமே நம்ம கூடவே இருந்து தப்புவிப்பார், வழி நடத்துவார், நம்மளோட வேதனைகளையும் குணமாக்குவார், சந்திப்பார். ஆமேன்.